ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் சார் அவனை நான் பார்க்கவே இல்லை சார். நான் வந்து எப்படி விட்னஸ் ஆக முடியும்? அவனை பார்த்த உடனே நான் வந்து கண்ணால் மூடிட்டேன். அப்புறம் எப்படி எனக்கு அவனை பற்றி தெரியும் சார்? அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாரு, இதை ஃபில் பண்ணேன். ஓ சார், என்ன சொல்கிறீங்க? அந்த ஸ்விம்மிங் காம்படிஷனா? ஆமாம், நம்ம ஸ்கூல்லேருந்தே 3 பேரை செலக்ட் பண்ணுறோம். வா சூப்பர் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வச்சிருவாரு. அப்புறம் வந்து அவளே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் குவிஸ்லாம் கொடுத்துட்டு மேடம் அங்கேருந்து போவேன். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் பார்த்துட்டே இருப்பாங்க. லீஜியாக்கு ஓவர சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்னது புரியல? நீங்கள் வந்துட்டு உங்ககிட்டயே 3 ஃபார்ம் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கொடுக்குறீங்க. ஏன்? அவள் கரியரே வந்துட்டு ஸ்விம்மிங் தான். அவள் பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருப்பா அதில் அப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். இங்கே வீட்லேயே அவங்க அண்ணன் இங்கே பாரு, இது வந்துட்டு அவளை கால்சியம் மாத்திரை, அப்புறம் இது வந்து அவளோட B12 டெஃபிஷியன்சி, அப்புறம் இது வந்துட்டு அவளுக்கு விட்டமின்காக, அப்புறம் இது அவளுக்கு அயனுக்காக. என்னடா இவ்வளோ மாத்திரையா? ஆமாம். அப்புறம் இதெல்லாம் ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு சமையல் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க, ஈஸியா என்ன பேர் ப்ரோட்டீன் பவுடர் மறந்துட்டேன், அது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் காஸ்டியூம் நிற்பாளா? இதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சாங்க பாத்தியா? உன்னோட ஸ்விம்மிங் சூட் வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு அமெரிக்கா ட்ரிப்பு போனப்போ வாங்கினது. பாரு எப்படி இருக்கு பாரு, பெர்ஃபெக்டா இல்ல? சரிடா, அது நீ வந்துட்டு ஒரு ஸ்பூன் மறக்காம கொடுத்துரு டெய்லி அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இவரு சீரியஸா கேட்டுட்டு இருந்தவரு அவளோட காஸ்டியூம் பார்த்து இவருக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயங்கரமா விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவ கடுப்பா அங்கிருந்து போயிடுவா. அப்புறம் நம்ம லீஜியா வந்துட்டு மேக்ஸ் டீச்சர் விடுறதாவே இல்ல. அவளுக்கு வந்துட்டு எல்லாத்துலயுமே மாத்திரையா வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அவ மிஸ் பண்ணாலுமே வந்துட்டு இந்த மாத்திரை வச்சுக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அவளு வந்துட்டு கடுப்பா ஒரு வாட்டியும் மாத்திரை எடுத்து போட்டே இருப்பா. அப்புறம் வந்து இங்க பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு கேன்டீன்ல. என்னடி என்ன ஆச்சு லீஜியா? அது மட்டும் இல்லாம இவ்வளவு சாப்பாடு வச்சிருக்க, பிரெக்னெண்டா தான் இருக்கியா என்ன? என் கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும், நல்லா பேசுவீங்க நீங்க. இவ்வளவு நாளா 15 நாளா ஒழுங்கா சாப்பாடு கூட சாப்பிடாம ஒரே ஒரு சிக்கன் அப்புறம் ஒரு கேபேஜ், அவ்வளவுதான்டா என் சாப்பாடு. நினைச்சு பாருங்க எவ்வளவு மோசமா இருந்திருக்கேன் என் நிலைமை. அதனால தான் இப்படி சாப்பிடுறேன் நானு. இதோட நல்லாவே சாப்பிடுவேன் அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பா உட்காந்து. அப்புறம் இங்க மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு அவருக்கு PT டீச்சர் வர மாதிரி, பிசிக்கல் கோச்சா மாதிரி அவளுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு மேட் தடிக்கி அவர் மேலே வந்து விழுந்துருவா. அது கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படி சைலண்டா இருப்பாங்களா. அடுத்து என்ன பண்ண தெரியுமா? அது அது தெரியலையே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தயங்கிட்டு இருக்க. அப்ப நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்து இது வரை பாத்துருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அவங்க அப்படி சைலண்டா போயிடுவாங்களா கோவத்தோட. இதை வந்து அவ பாத்துருவா. அச்சோ இவங்க ஒரு தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு விலகுற டைம்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்துருவாங்க. அவருக்கு வந்து சுத்தமா ஸ்விம் பண்ண தெரியாது போல இருக்கு. இவ வந்து விலகி வர டைம்ல அவர் தத்தளிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா? என்ன சார் நீங்க அப்படி சொல்லிட்டு அவர் இழுத்து கொண்டு போட்டு மேல போட்டுருவா. அவருக்கு வந்து மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கோம். இந்த மேடம் வந்து கீழே இருந்துட்டு இருப்பாங்களா, என்ன சார் உங்களுக்கு ஸ்விம்மிங் கூட பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் வந்து மூக்குல ரத்தம் வழியுது அப்படி சொல்லிட்டு மேல பாத்துட்டு இருந்தவர் கீழே பாப்பாரு. அவ்வளவுதான் தப்ப பாக்கலன்னு நினைச்சிட்டு அவரை தூக்கி தண்ணியில போட்டு அவங்க பாட்டு ஃபாஸ்டா இறங்கி போயிடுவா. இவரா அவ தண்ணியில இருந்து கஷ்டப்பட்டு திரும்பி வந்து மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. இவன் அப்படியே வந்துட்டு பாத்ரூம் கண்ணாடியில அப்படியே வெக்கப்பட்டே பாத்துட்டு இருப்பா. ஏதோ அவளுக்கு ஏதோ வெக்கமா தான் இருக்கும். என்னதான் வந்துட்டு ஒரு பையன் பாத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல பாத்துட்டு இருக்க. இவர் வேற அது கதவு திறந்து வந்துருவாரு. கதவு திறந்துக்கு முன்னாடி கேட்டு வரணும் தெரியாதா? அச்சோ மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் திரும்பி ஒரு மூக்குல ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். இவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும், என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்புறம் வந்து ஒரு வாட்டி அவருக்கு மூக்குல ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். வண்டி ஓட்டும் போது ரத்தம் ஊத்தும், சாப்பிடும் போது ஊத்தும். அதனால ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருப்பாரு. டாக்டர் எனக்கு ஏதாவது பிளட் கேன்சரா? அமைதியா இருப்பா, அதெல்லாம் சொல்லாது அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ் வேலை பேசிட்டு இருக்க. இங்க பாருப்பா, அதெல்லாம் கிடையாது. ஆனா உன்னோட பிளட்ல வந்து நாங்க இவ்வளவு பொருள் எடுத்தோம். அதாவது உன் பிளட்ல வந்துட்டு அளவுக்கு அதிகமா ஜிங்க் இருக்கு, அளவுக்கு அதிகமா நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, அதுதான் இதுக்கான பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும் போது ஈஸியா எல்லாமே நீதான் காரணமா அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படி பாசமா இவளுக்கு சமைச்சு வச்சிருப்பாரா. இவன் வந்து நோண்டிட்டே வந்துட்டு இருப்பா. வாலிஜாவா சாப்பிடலாம். ஆமாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுல எடுத்து வைக்க இவ்வளவு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா 2 வாய். இது சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து வாயில வச்சுட்டு, சார் நீங்க வேணும் மருந்து கலந்து வச்சிருக்கீங்களா எல்லாத்துலயும்? எனக்கு மட்டும் மருந்து கலந்து பாரு, உன்னால பேர் மூக்குல இருந்து ஊத்துது பாரு, இனிமேல் உங்க சாப்பாடு தேவையில்ல, எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து நோண்டிட்டே போயிட்டு இருப்பா. அப்புறம் ரூம்ல போய் உட்காந்து அவளுக்கு பயங்கரமா கால் வலிக்குமா. ஏன் இவ்வளவு கால் வலிக்குது அப்படி சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சு பாத்துட்டு இருப்பா. இவர் மருந்தெல்லாம் தூக்கிட்டு போறா. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன் மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் நானு. சரி அது வந்துட்டு அந்த மாதிரி உனக்கான நியூட்ரிஷன் மருந்து கிடையாது, அது வந்து காலில் போறதுக்கான மருந்து. ஓ அப்படியா?
இதுல இத்தனை இருக்கு, இதுல எது போடணும்? அது பச்சை கலர் மருந்து இருக்கும் பாரு, பச்சை கலர்ல எதுவுமே இல்லையே, அது ரெட் கலர்ல கவர் போட்டிருக்கும் பாரு. ரெட் கலர் கவரா? இதுல ரெண்டு இருக்கே, ஒண்ணு வந்துட்டு டார்க்கான ரெட், இன்னொன்னு வந்து லைட்டான ரெட். இதுல எது? கடவுளே நானே வரேன் அப்படி சொல்லிட்டு இவரே வந்துட்டு மருந்தெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருப்பாரா. இவளுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், ஆக்வர்டா. ஸோ அதுல வந்து அங்க இங்க பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் பெட்ஷீட்ல சுத்திட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு வலிக்குது வலிக்குது, இங்க பாரு அப்படிதான் வந்துட்டு மூவ் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப வலிக்குதான் செய்யும், அமைதியான இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவங்க அண்ணனுக்கு வந்து தப்பு தப்பா காலில் கேட்டுட்டு இருக்கோம். அவன் வந்து இங்க ஷாக்ல வந்துட்டு அவன் கொண்டு வந்ததெல்லாம் கீழே போட்டுட்டு இருப்பான். அப்புறம் இங்க அவளுக்கு காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கும் காம்படிஷன். இவளும் வந்து அப்படி வின் பண்ற மாதிரி வர டைம்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எங்கேயும் வந்து இவ கால் எதுவும் மாட்டிக்கும். ஸோ அதனால இவனால மூவ்மெண்ட்டே கொடுக்க முடியாது. தண்ணி வர அதிகமா குடிச்சிருவாளா. அதை பார்த்துட்டு இவர் வந்து தண்ணியில குதிச்சிருவாரு. ஸ்விம்மிங்கே தெரியாது சொன்னவரு தண்ணியில குதிச்சுட்டு தத்தளிச்சுட்டே அவளை எப்படி வந்து தண்ணில இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரா. அப்புறம் வந்து அவளுக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது. அவரு வந்து என்னென்னமோ வந்துட்டு கொடுத்து பார்ப்பாரு. வயிற்றுல இருந்து தண்ணியில எடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியில வெளியே தள்ளுவாரு. அப்பயும் வந்து அவளுக்கு மூவ்மெண்ட் இருக்காது, என்னென்னமோ பண்ணுவாரு. அப்பயும் அவளுக்கு வந்து அசைவே இருக்காதா. ஸோ அதனால வந்துட்டு கடைசியில் இதுதாண்டா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வாய வச்சு மூச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவாரு. அப்படியே வந்து மூச்சு கொடுத்துருவாரு. அப்பதான் எழுந்துப்பா. எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடும். என்னடா பண்றாரு இவரு, சரி அவளை காப்பாத்த பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. லீஜியா, நம்ம மேக்ஸ் டீச்சர் கிஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்க ஒரு பையன் கேட்க, வாய முடுற தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஃபீல் எப்படி இருக்கு தெரியுமா, இப்படி வாடா இப்படி வாடா, விடுறா விடுறா அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அமைதியா இருங்கடா, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாம் ஒரே அலப்பறையா இருக்கும். ஆனா நம்ம லீஜியோட கான்சென்ட்ரேஷன் இங்க எங்கேயுமே இல்லை. ஒரு பண்ண கிஸ்லயே அவ வந்து மூழ்கி போயிடுவாளா. அதனால அப்படியே வந்து வெக்கப்பட்டுட்டே சைலண்டாவே இருப்பா, எதுவுமே பேசாம. நீங்க உங்க ஸ்டூடெண்ட் மேல பயங்கரமான கேர் வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா. ஆனா நானும் லீஜியா ஒண்ணும் இல்லைல்ல. ஆமா கரெக்ட் தான். ஏன்னா அவ என் ஸ்டூடெண்ட், நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு அவர் பண்ணி போயிடுவாரு. அதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற லீஜியா லீஜியா பாரு பாரு உன் டீச்சர் வராரு உன் டீச்சர் வராரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவಳು வந்து அவரே பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அவர் வந்துட்டு கேஷ்ல போகும்போது தெரியாம இவளை இடிச்சுட்டு போயிடுவாரு. அவளதான் மேடம் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே வைக்கப்பட்டே நின்றுப்பாளா. லீஜியா உனக்கு எதுவும் இல்லைல்ல, ஓகே தானே. ஓகே தான் அப்படி சொல்லிட்டு திரும்பி வைக்கப்பட்டுட்டே இருப்பா. என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி இங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்களா. இவன் மனசே அங்க இருக்காது. அதனால அவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா மேக்ஸ் டீச்சர் வருவாரு. அதனால அவரே பார்த்துட்டு இருப்பா. அவரை பார்த்து அப்படியே வந்துட்டு ரொமான்டிக் போயம்லாம் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கும். இங்க இருக்க வாசனையில எனக்கு வந்து பீச் பழத்தையே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஒரு நல்ல வாசனை, ரொம்ப ரொமான்டிக்கா ரொம்ப லவபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அங்க குப்பை தடி பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா. அந்த வாசனையடி உனக்கு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து கிளாஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்குமா. அப்பயும் வந்துட்டு டெஸ்ட் எழுத சொன்னா நம்ம சாரே வந்துட்டு வச்சுக்கிடவாங்க பார்த்துட்டு இருப்பா. அவரே அப்படியே அவகிட்ட வந்தவரு, என்ன பண்ணிட்டு இருக்க, திட்டு தானே பண்ணிட்டு இருக்க, அதனால தானே வந்துட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க, எங்க விட்டு காமி, எங்க வச்சிருக்க, அது இல்லையே இல்லையே அப்படி சொல்லிட்டு மறைப்பாளா. என்ன மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாப்பாரு. ஆனா வந்து அவர் தான் வரைச்சு வச்சிருப்பா. அது வந்து மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. இங்க பாரு காமின்னு சொல்றேன் நானு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பேப்பர் கசி தூக்கி வேற போட்டுருவாளா. உனக்கு 0 மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாரு. அப்பயும் வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பா. அப்படியே வந்து வெளியே ஓடி வந்து பார்த்தா அவர் வந்து வேற பொண்ணுக்கு வந்துட்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படி சொல்லி சிரிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா. அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவமா வரும். அது எப்படி நீங்க வேற பொண்ணு கிட்ட சிரிப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருப்பா. நான் அப்பவே சொன்னேன் நல்லா படி நல்லா படின்னு சொல்லிட்டு. இப்ப நீ எங்க வந்து நிக்கிற பாத்தியா, அந்த ஸ்விமிங் காம்படிஷன்லயும் வந்துட்டு கால் வலி அப்படி சொல்லிட்டு அந்த காம்படிஷனும் இப்ப தோத்து போயிட்டேன். அன்னைக்கு புரோட்டீன் பவுடர்ல உங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணாரு தெரியுமா. அம்மா நீ ரொம்ப கவலைப்படாதம்மா நான் படிக்கிறேன் அப்படி சொல்லுவா. ஏன் பொண்ணாடி இதெல்லாம் சொல்றது, அன்னைக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஏதாவது மூளை ஏதாவது குழம்பிருச்சா, எப்படி இந்த மாதிரி வார்த்தைலாம் உன் வாயிலிருந்து வருது, படிக்கிறலாம் நீ எனக்குமே சொன்னதே இல்லையேடி, இனிமேல் நல்லா படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்புறம் வந்து தூங்கிட்டு இருப்பாளா. அதுல ஒரு கனவு வேற வரும். இவ வந்து எங்கேயோ ஓடிட்டு இருப்பா. அங்க நம்ம மேக்ஸ் டீச்சர் தான் கனவுலயுமே இருக்காரு. அவர் தான் இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசையா போற டைம்ல நம்ம டிங் டிங் வந்துட்டு அவரை கிஸ் பண்ணிடுவான். அவ்வளவுதான். அந்த கனவுல பயந்துட்டே வந்து முழிச்சிருவா. என்ன இவ்வளவு கேவலமான கனவுலாம் வருது. டிங் டிங், ஒருத்தவங்களை நம்ம லவ் பண்றோம்னா அதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு சைன்லாம் இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு உனக்கு வந்துட்டு அவரை பார்த்தாலே வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸாக பறக்கும். உன் ஹார்ட்ல வந்துட்டு உன்கிட்டே இருக்காது அப்படியே பறந்துட்டு இருக்கும். அப்புறம் நீ அவர் வேற பொண்ணுக்கிட்ட பேசுறதுல பார்த்தா பயங்கரமா ஜெலஸ் ஆவ. அவரை அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் உனக்கு எல்லா நாளுமே புது நாள் மாதிரியே இருக்கும். உனக்கு வந்து என்னைக்குமே வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதோ இல்லை அவர் கூட பழகிறதோ வந்துட்டு சலிக்கவே சலிக்காது.
அப்புறம் கடைசியில உனக்கு எப்பலாம் கனவு வருதோ, அவர் வந்துட்டு உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கிஸ் பண்ற மாரி கனவு வரும். அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ ஃபோன தூக்கி அடிச்சுருவா. ஆமா, இது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆவுதே அப்படின்ற மாரி இருக்கும். அவ்வளதான் அவளுக்கு வந்துட்டு அப்புறம் வீட்ல இருக்கவே கொள்ளாது. அதனால வீட்லருந்து தெரிச்சு ஓடிட்டுருப்பா. ஓடுற வழியில வேற, தூங்காதடி தயவு செஞ்சு தூங்கிராத." "ஆமா, ஏன் இன்னும் அந்த இடம் வந்து சேரல? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு?" அப்படி சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பா. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்ருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். ஸோ இந்த எபிசோடில் தான் வந்துட்டு அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இப்போதைக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பொறுமையாக தான் லவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.